வணக்கம் நண்பர்களே, விஜய் பிரயாக் பேசுகிறேன். சில இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ராட்டஜி பிஸ்னஸ்லையும் சரி ரிலேஷன்ஷிப்லேயும் பேசிகிட்டு இருக்கோம். முதல் விஷயம் நான் சொல்லுவேன், உங்களை நீங்கள் நம்புங்க. ரெண்டாவது, சேலஞ்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு உங்கள் சேலஞ்ச் பண்ணுங்கள். யாராக இருந்தாலும் சரி, இதை நான் பண்ணி முடிப்பேன், எனக்கு என்னென்ன தடைகள் வந்தாலும் தூக்கி உடச்சி நொறுக்கி எறிவேன் அப்படின்னு. சேலஞ்சஸ் ஒவ்வொரு சேலஞ்சாக முடிக்க ஒரு டாஸ்க்கு. சேலஞ்சிங்கிறது ஒரு டாஸ்க்கு. ஒவ்வொரு டாஸ்க்கும் முடியும், ஒவ்வொரு சேலஞ்சும் முடிய அடுத்ததுன்னு. ஒரு தடவை நான் மிகப்பெரிய ஒரு லீகல் இஷ்யூவில் இருந்தேன். அப்போ என்னோடய ஆஃபீஸில் ஒரு குட்டி பொண்ணு, அவங்க என்ன சொல்கிற மாதிரி இருக்கீங்கன்னா, என்னோடய பயத்தை வெளிக்காட்டிக்க முடியல. நான் சொன்னேன், நான் ரொம்ப சோகமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அவங்க சொன்னாங்க, எதுக்கு சார் நீங்கள் சோகமாக இருக்கணும் அப்படின்னு. என்ன பண்ணுறது, ஒரே ப்ராப்ளம் தான் அப்படின்னு சொன்னதுக்கு அந்த பொண்ணு சொன்னிச்சு, நண்பர்களே, ஒவ்வொரு கூட இருக்கவங்களும் நமக்கு மிகப்பெரிய கான்ஃபிடன்ஸ் பூஸ்டர், மாரல் பூஸ்டர், சப்போர்ட் பூஸ்டர் அவங்க. அப்போ அந்த பொண்ணு சொல்லிச்சு, உலகத்தில் 2 பிரச்சனை தான் சார் இருக்குது. ஒன்று தீர்க்க முடிகிற பிரச்சனை, இன்னும் தீர்க்க முடியாத பிரச்சனை. உண்மையை சொல்லணும்னா தீர்க்க முடியாத பிரச்சனை எதுவுமே கிடையாது. தீர்க்க முடியாத பிரச்சனைகள் உங்களுக்கு எதுவும் வராது அப்படின்ச்சு. ஒருவேளை அது என் மேலே வச்சுருக்க நம்பிக்கையில் அப்படி சொல்லியிருக்கலாம். பட் அந்த நிமிஷத்தில் நான் புரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, யார் கூட எங்களுக்கு எந்த கிளையண்ட்டோட எங்களுக்கு இஷ்யூ இருந்துச்சு, இம்மீடியட்டாக நாங்கள் பேசினோம். ஒரு நிமிஷத்தில் சால்வ் ஆச்சு. டைரெக்டாக அவர் எந்த ஊரில் இருக்காரோ, காலைல 6:30 மணிக்கு அவர் வீட்டு முன்னாடி இருந்தோம். ஒன்றுமே இல்லை நண்பர்களே, எதையோ நினச்சி பயந்துக்கிட்டே இருந்து அந்த பிரச்சனை சப்புன்னு முடிஞ்சு அப்படி இருக்கும். அப்போ நைட்டெல்லாம் தூங்காமல், பல நாட்கள் தூங்காமல், பயந்து செத்து போய் இழந்த நாட்கள் வருமா? அப்போ தான், அதனால தான் நான் சொல்கிறேன், எதையுமே சேலஞ்ச் யுவர் செல்ஃப், சேலஞ்ச் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நான் சொல்கிற இந்த வீடியோட கான்செப்ட் என்ன தெரியுமா நண்பர்களே? நோ ஃபியர். பயப்படாது. எவனுக்கும் எதற்கும் பயப்படாதீங்க. பயந்து வாழ்க்கையை ஓடணும். யாரோ ஒரு குட்டி பொண்ணு சொல்லிச்சு, கிளம்பி போனோம், பிரச்சனை முடிஞ்சா இல்லையா? உங்களுக்கும் அப்படி தான் நண்பர்களே. எவ்வளோ பெரிய விஷயத்த நினச்சி பயந்துருப்பீங்க, ஆனால் அது ஒன்றுமே இல்லாமல் புஷ்ஷுன்னு போயிருக்கோம். கரெக்டாக இல்லையா? இப்போ உங்கள் முன்னாடி இருக்க எல்லா பிரச்சனையும் அப்படி தான். அதுவும் புஷ்ஷுன்னு போயிடும். இல்லை, புஷ்ஷுன்னு போக வைக்கிறதுக்கு என்னவோ அதை நீங்கள் பண்ணுங்கள். இப்போ என்ன சொல்கிறேன், பயம் ஏன் வருது? எந்த ஒரு பிஸ்னஸ் மேனை திருப்பி சொல்கிறேன், ஒவ்வொரு பிஸ்னஸ் மேனும், ஒரு ஆம்பளையும், ஒவ்வொரு பொம்பளையும் ஒரு கெத்து, ஒரு சிங்கம் மாதிரின்னு. நம்ம எவனுக்கும் பயப்படக்கூடாது. பயப்படுறத பிறந்திருக்கோம். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நான் 2.5 லட்சம் விந்தணுக்களை வென்றெடுத்து வந்தோம். நம்ம பிறக்கும் போதே சாம்பியன். நம்ம எவனுக்கு பயப்படணும்? எவனுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. ரைட்டு. இந்த பயன்றது ஏன் வருது? நம்மளுடைய பெரிய ஃபேக்டர்ஸு, ஒரு நம்மளோட படித்தவங்களோ, அழகுலையோ, பணத்துலேயோ, செல்வாக்குலையோ முன்னாடி இருக்கவங்கள பார்க்கும்போது ஒரு பயம் வருது. நண்பர்களே, உண்மையை சொல்லணும், அவங்க உங்களோட பயந்துருப்பாங்க. எல்லார மனிதனும் பயப்படக்கூடியவன் தான். நாம் உண்மையிலும் பயப்படக்கூடாது. பயன்ற ஒரு விஷயத்தை நம்ம நியூராலேருந்து தூக்கி எறியணும். அதுக்கு என்ன பண்ணணும்? சில விஷயங்கள் இருக்குது நண்பர்களே. பயமே வரக்கூடாது. யாரை பார்த்தும், எந்த சூழ்நிலையை பார்த்தும் பயப்படாமல் இருக்கணும் அப்படின்னா நாம் நம்மளை தயார்படுத்திக்கணும். எப்படி தயார்படுத்திக்கணும்? எப்பயுமே நம்ம கான்ஃபிடண்ட்டாக இருக்கணும். நிற்கும் போது, நடக்கும்போது, உட்காரும்போது தைரியமாக, தன்னம்பிக்கை, துணிச்சலோட உட்காருங்க. நம்மளை ஜெயிக்க எதிர்க்க எவனும் கிடையாது இந்த உலகத்தில். ஃபர்ஸ்ட் விஷயம், இதுக்கு எப்படி ஒரு இன்னர் கான்ஃபிடென்ஸ், இன்னர் ஃபியர், பயத்தை போக்கக்கூடிய ஒரு பாசிட்டிவ் விஷயங்கள் எப்படி கிடைக்கும்? 2 விஷயத்தில் கிடைக்கும். ஒன்று மந்த்ராஸ், இன்னொன்று அஃபர்மேஷன். இந்த மந்த்ராஸும் அஃபர்மேஷனும், ஏதாவது மந்த்ராஸ் நான் சொல்கிறது நீங்கள் ஏதோ ஸ்லோகம் நினச்சிட்டு இருக்காதீங்க. நான் சொல்கிறது சில மெடிடேஷனில் சொல்லிக் கொடுக்குற சில கோட் வேர்ட்ஸ். ஒவ்வொரு வேர்டு கொடுப்பாங்க. அதை நம்ம திருப்பி சொல்லும் போது நம்ம மைண்டுக்குள்ளே அலைன் ஆகும். அதை நம்ம சொல்லும் போது தைரியம் எனக்கு அண்ணன் மூடி உட்காந்து மனசுக்குள்ளே 3 தடவை 5 தடவை 10 தடவை சொல்லும் போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஒரு ஃபயர் வரும். அஃபர்மேஷன் சொல்லவே வேணாம். காலங்காத்தால் எந்திரிச்சு உட்காந்து தங்க நேரத்தில் அஃபர்மேஷன் சொல்லும் போது இந்த நாள் எப்படி இருக்கும்? அட்டகாசமாக இருக்கும். பிரச்சனைக்கு வரட்டும், பார்த்துக்கலாம். வா, எங்கே இருக்குது பிரச்சனை? நாம் தேடி போவோம். பிரச்சனைகள் தேடி வர விடக்கூடாது. எங்கே இருக்கோ நம்ம போவோங்க. 2வது விஷயம், அந்த அஃபர்மேஷனில் என்ன சொல்லும்? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக சொல்லலாம். தைரியத்தை கொடுக்கறதுக்கு நிறைய மந்திரங்கள் இருக்குது, அஃபர்மேஷன்ஸ் இருக்குது. அதை கடைபிடிக்கும் போது நமக்குள்ளே உண்மையாலுமே நம்ம ஒரு பவர் பூஸ்டராக மாறிடுவோம். நம்ம அதாவது நெகட்டிவ் இன்னர் டயலாக் அப்படின்னு சொல்லுவாங்க. நெகட்டிவ் இன்னர் டயலாக் நம்ம மனசுக்குள்ளே பேசுகிற மொழியில் ஒரு வார்த்தைகளில் ஒரு நெகட்டிவிட்டிஸ் இருக்கும். அது என்னென்னா, ஒரு இன்னராக நம்ம மனசுக்குள்ளே பேசுறது. அதை உடைக்கணும் அப்படின்னா பாசிட்டிவான விஷயங்கள் நம்ம பண்ணணும். அதனால சொல்கிறேன், நம்மளோட குழந்தைங்களுக்கு சின்ன வயசுல சொல்லித் தரணும். அச்சம் தவிர, அவ்வளோதான். எதுக்கும் பயப்படாத. நம்ம உண்மையாக நேர்மையாக இருந்தோம்னா யாருக்கும் எவனுக்கும் பயப்படக்கூடாது. பொய் பேச ஆரம்பித்தாதான், ஏமாற்றணும்னு ஆரம்பித்தாதான் பயப்படணும். அப்படி பொய் பேசுகிறவன் ஏமாத்துறோன்னே தைரியமாக நாட்டில் நடமாடிக்கிட்டு இருக்கான். நம்ம பயப்படணுமா? நம்ம பயப்படக்கூடாது. அப்போ உண்மை தான் நம்ம ஜெயிக்க வைக்கும். தைரியம், அதாவது நேர்மையாக இருக்கவனுடைய தைரியம் உலகத்தில் எல்லாத்தோட பெருசு. யாராக இருந்தாலும் சரி, யாரையும் எதிர்க்கிற ஒரு தைரியம், ஒரு குணம் வரும். இந்த ரௌத்ரம் எப்படி வரும்? நம்ம உண்மையாக இருந்தால் வரும். அதனால் அந்த உண்மையை மைண்டுக்குள்ளே கொண்டு வாங்க.
நம்மளோட பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி, எடுக்கிற முடிவு பர்ஃபெக்டாக உண்மையாக நேர்மையாக நியாயமாக இருந்துச்சு அப்படின்னா எவளுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நண்பர்களே, ஏற்கனவே நம்ம 2 விஷயம் பார்த்தோம். சேலஞ்ச் யுவர் செல்ஃப், நம்மளை சேலஞ்ச் பண்ணணும், நம்மளோட சேலஞ்சஸ் என்ன எழுதி வைக்கணும், நம்மளோட மைனஸை ப்ளஸ் ஆகணும். அடுத்தது நம்மளை நம்ம நம்பணும், வேறு யாரையும் நம்மளை நம்பணும். நம்மளோட ஒவ்வொரு காரியத்திலும் அந்த தைரியம், தன்னம்பிக்கை, துணிச்சல் இருக்கணும். 3வது விஷயம், பயப்படவே கூடாது. பயன்ற வார்த்தையே கிடையாது, அப்படி ஒன்று கிடையவே கிடையாது. யாரும் உங்களை அச்சுறுத்திட முடியாது நண்பர்களே. இந்த பயத்தை போக்குறதுக்கு இப்போ நம்ம சில டிப்ஸ் பார்த்துருக்கோம். மந்த்ராஸ் இருக்குது, அஃபர்மேஷன் இருக்குது. அந்த அஃபர்மேஷன்றது ஒரு பிரகடனம். நமக்கு நாமே நம்மளோட மனசை கட்டளையிட்டுக்கிறோம். தைரியமானவன் சொல்லி பாருங்கள், தைரியமான கண்ணாடி முன்னாடி நின்று பேசுங்க. தைரியமாக வெளில கிளம்பி போங்க. 5 to 6 வெளில கிளம்பி போங்க. எங்கேயாவது ஒரு வாக்கிங்காக எங்கேயாவது கோயில்களுக்கு எங்கேயாவது போங்க, சுற்றுங்க, நிறைய பேரை பாருங்கள். மெயினாக கோல்டன் அவர் பண்ணுங்கள். இதை பண்ணும்போது பயமா அப்படின்னா கேட்பீங்க நண்பர்களே. திருப்பி சொல்கிறேன் நண்பர்களே, வாழ்க்கை ஒரு தடவை தான். விவேகானந்தர் சொல்கிறத சொல்லி நான் முடிக்கிறேன். வீரனுக்கு ஒரு தடவை தான் சாவு, ஆனால் கோழைக்கு டெய்லி சாவு. நண்பர்களே, பயப்பட பிறக்கல, உலகத்தை ஜெயிக்க பிறந்திருக்கும்.